சொல்கிறா, மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தூழினான். என்னடா அது அந்தரின்ற வார்த்தை என்ன வருது? மணமாலைனா கண்ணன், கண்ணனை கரம் பிடிக்கிறான். கடவுளுடைய தங்கை அக்கா, அவள் தான் நாத்தனார். அந்த சைடு அவங்க தான் மாலையை எடுத்து கொடுப்பாங்க, கூரை புடவை எடுத்து கொடுப்பாங்க, தாலி கொடி எடுத்து கொடுப்பாங்க. அவர் மாப்பிள்ளை கட்டுவார்னா கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணி மாலையை போட்டு எல்லாம் பண்ணுறது யார்? நாத்தனார். நாத்தனார் தானே. அதை சொல்கிறா, மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன். என்ன அந்தரின்னா யாருன்னா, விண்ணுலகத்தில் இருக்கிற துர்கைன்னு ஒன்று சொல்கிறாங்க. சில உரையாசிரியர்கள், வைணவ உரையாசிரியர் என்ன சொல்கிறாங்க, உமையவளுக்கு ஒரு பேர் அந்தரி. ஏன்னா அபிராமி பட்டர்ல அபிராமி அந்தாதியில் வருது அந்தரின்ற வார்த்தை. அபிராமி பட்டர் அபிராமியோடு பேசியவர். மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான். அப்போ திருமண சடங்கை 8ஆம் நூற்றாண்டில் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டாள் எப்படி எழுதுறான்னு, இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, சிவபெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துக்கு வரார். அண்ணா பார்வதிக்கு வரத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சுடுறது, திரும்பி வந்துடுறார். இது ஒரு பிரமாணம். இதை ஆண்டாள் எப்படி ஒரு வார்த்தை, அந்தரத்தில் இருக்கிற அது துர்கையாகவும் இருக்கலாம், அந்தரி என்ற சொல்லுக்கு அபிராமி பட்டர் உமையவள் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அந்த புகுந்த வீட்டில் இருக்கிற அந்த தன் கணவரோடு உடன் பிறந்த தங்கை அக்கா அவர்கள் வந்து தான் மணமாலையை போடுவாங்க. அந்த தாலி கொடி வச்சு எல்லாத்தையும் மறை ஓதுகிற பார்ப்பன சிட்டர்கள் அதெல்லாம் வருது. அதில் தூய்மையான வேதம் படித்த உடலாலும் உள்ளத்தாலும் சுத்தமான அந்தணர்கள், மறை ஓதுகிற பார்ப்பன சிட்டர்கள்ன்ற ஒரு வார்த்தை வரா. இது எல்லாம் தான் பார்த்தா பிரமிக்க வேண்டியதாக இருக்குது. அவருடைய தமிழ் அங்கே எல்லாத்தையும் எங்கேருந்து கற்றுண்டானா அவள் அப்பா பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவித்து கண்ணனை கொண்டாடின மாதிரி இந்த உலகத்தில் எவனுமே கொண்டாடல, யாருமே கொண்டாடல. அதெல்லாம் நீங்கள் எங்கே போனாலும் படிக்கவே முடியாது, அதெல்லாம் அனுபவிக்கலாம். அதை என்ன பண்ணுறா, ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன் தானே, அட்மாஸ்பியர் தானே. அந்த வீட்டில் ஒரு அப்பா முன்னேறி போகிறவர் தான் பின்னேறி போகும். அந்த அப்பா என்ன செய்கிறா, அம்மா என்ன செய்கிறா, அவங்க இதில் ஈடுபாடாக இருக்காங்க, இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க. அங்கேருந்து கற்றுட்டுருக்கா. தன்னுடைய ஞான குரு தகப்பனாக மட்டும் இல்லை. அதனால தான் அழகாக சொன்னான், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியேன். பெரியாழ்வாருடைய துளசி வனத்தில் கண்டெடுத்தவ.